என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய பொற்பாதம் தொட்டு உனக்கான சந்தோஷமான ஒரு செய்தியை என்னிடமிருந்து பெற வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த பௌர்ணமியின் விடியல் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பங்குனி உத்திர பௌர்ணமியினுடைய இந்த புதன்கிழமையின் சந்தோஷமான நாளில் என் குழந்தைக்கான ஒரு அழைப்பு உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி கொடுக்க போகிறது. என் குழந்தை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் சரி, உன் தாயினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் இருப்பதும் உன்னை தொடர்வதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயாக நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அள்ளி கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துணை இருப்பவளை எப்பொழுதும் சந்தேகப்படாதே. உடனிருந்து உன்னை வாழ வைக்க நினைப்பவர்களை எப்பொழுதுமே நீ நிச்சயமாக சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்காதே. என் குழந்தையே, நிதானமாக எதிலுமே செல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வாகனத்தில் மட்டுமல்ல, நீ வாழ்க்கையிலும் பயணிக்கும் பொழுது நிதானம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி எப்பொழுது எல்லாமும் இந்த வராகி உன்னோடு துணை நிற்க வருகிறேனோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளைக்கென சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று பேசி இருக்கிறது. உனக்காக எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறது. சில காயங்களுக்கெல்லாம் சிலர் மட்டும்தான் மருந்து போட முடியும். சில விஷயங்களை சிலரிடம் சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. கடவுளிடம் எப்பொழுதுமே வேண்டுதல் இல்லாமல் உனக்கு கிடைப்பது வேதனைதான் என்று நினைக்கிறாய். ஆனால் அத்தனை வேதனைக்கு பின்னாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. தன்னம்பிக்கையோடு எப்பொழுதும் இருக்க பழகு. இயற்கையோடு இணைந்து இருக்க பழகு. நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும். உன்னுடைய மனசும் தெளிவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்ட நேரம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அமைதியாக ஒரு நிமிடம் வெளியில் அமர்ந்து மரங்கள் அசைவதையும் பறவைகள் சத்தமிடுவதையும் நாய்கள் நடப்பதையும் மாடுகள் செல்வதையும் புல்நுனி அசைந்து கொடுப்பதையும் புல்நுனியில் இருக்கும் பனித்துளியையும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ரசிக்க பழகு. செடிகளை வளர்க்க பழகு. நீ மரங்களை நட்டு பழகு. இயற்கையை பாதுகாக்க பழகு. இப்படி உன்னுடைய கவனத்தை அங்குமிங்கும் திசை திருப்பி தேவையில்லாத எண்ணம் கொண்டு நிற்பதை விட தெய்வத்தின் மீதும் இயற்கையின் மீதும் உன்னுடைய எண்ணத்தை திசை திருப்புவாயானால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கான விஷயங்கள், என் பிள்ளைக்கான வெற்றிகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது நீ கனவிலும் எதிர்பார்த்திராத அளவிற்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த காலமும் உனக்கு நன் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதொரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். தெய்வம் வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை? தெய்வம் உன் முன்னால் நின்று விட்ட பிறகு இனி உனக்கு என்ன வருத்தம்? இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து இன்று இந்த பங்குனி உத்திர நல்ல நாளில்
தெய்வத்தின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை என்னவென்று நீ செவிகுளிர கேட்கப் போகிறாய். என் பிள்ளையை, மற்றவர்கள் நம்மை குறை சொல்கிறார்களே என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? அம்மா ஒன்று சொல்லவா? உன்னை குறை சொல்லும் வாயை நீ செங்கல்லை வைத்து அடைத்தாலுமே அது செங்கல் சரியில்லை என்று குறை சொல்லாமல் போகாது. அதனால் பேசுகின்றவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ என்ன சொல்ல நினைக்கிறாயோ அவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டு சொல்லிவிட பழகினால் அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு புரிதலையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் தொலைத்துவிட்டு அதன் பிறகு கலங்கி நிற்பதை விட நம் முன்னால் நடப்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தேவைகளை நாம் புரிந்து கொண்டோமானால் அதற்கு போதும். அதற்கான விஷயங்களை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு உனக்கு பல விஷயங்கள் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் குழந்தையை, வாழ்க்கையில் கூட்ட நெரிசலில் ஒரு சில்லறை விழுந்து விட்டால் எப்படி அதை தேட முயற்சி செய்ய மாட்டோமோ அதுபோலத்தான் இந்த சில்லறை மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லும் பொழுது இவர்களை எல்லாமும் ஒருபோதும் என் பிள்ளை நீ மீண்டும் தேடிக்கொண்டிருக்காதே. இவர்களினுடைய அன்பை பெற வேண்டும் என்று நீ முயற்சி செய்யாதே. உண்மையான அன்பு கொண்டவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைப்பதில்லை. உண்மையான அன்பு கொண்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிடுவதற்கு எண்ணுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்கு நல்லது நினைக்கிறார்களோ இல்லையோ தீயது நினைக்காமல் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மிடம் இருக்கும் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு நம்மை அவமானப்படுத்தி விடாமல் நம்மிடமே கேட்டு அதனை பெற்றுக்கொள்வது ஒரு மனிதனினுடைய நல்லதொரு மனதிற்கு அடையாளம். ஆனால் இதை செய்ய மாட்டார்கள். கேட்டால் கொடுத்துவிட நீ தயாராக இருக்கிறாய். ஆனால் உன்னிடம் கேட்க இவர்கள் தயாராக இல்லை. மாறாக உன்னுடைய மனதை காயப்படுத்தி உனக்கு துரோகம் செய்து உன் முதுகுக்கு பின்னால் குத்திதான் அந்த விஷயத்தை பெற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணமும் இப்படிப்பட்ட சிந்தனைகளும் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை கடந்து வருவது கடினமான ஒரு விஷயம். ஆனால் அவர்களும் தெய்வத்தை தான் வணங்குகிறார்கள். அவர்களும் தெய்வத்திடமிருந்து அருளை பெறத்தான் துடிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் இவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இவர்களுக்கும் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்தது போல உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில்
உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. எந்த விஷயங்களினாலெல்லாம் என் பிள்ளை நீ அவமானப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளையும் உனக்கான தீர்வுகளையும் இனி கொடுக்கும் என்பதனையும் மறக்காது. என் பிள்ளையே, இன்று உனக்கு ஒரு அழைப்பு வரும் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த அழைப்பு எங்கிருந்து வரப்போகிறது, யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் உன்னுடைய குழப்பம் ஒன்று நிச்சயமாக இனி உனக்கு வராது. குழப்பமில்லாமல் என் பிள்ளை நீ எதையும் பெற்றுவிட துணிந்து விடுவாய். வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படுகிறாயல்லவா? இவை அத்தனையையும் நீக்கி உனக்கு நான் கொடுக்கும் இந்த சந்தோஷம் உன்னை முழுமையடையச் செய்ய போவதைக் கண்டு என் பிள்ளை ஆனந்தம் கொள்ள வேண்டும். இன்று பௌர்ணமி நாளில், பங்குனி உத்திர நாளில் தெய்வத்தின் சன்னதிக்கு சென்றுவிட்டு வந்த ஒருவர், அதாவது ஒன்று உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி அல்லது அவர்களினுடைய குலதெய்வம், அவர்கள் வேறு குலதெய்வத்தை வணங்குபவராக இருந்தால் அவர்களின் குலதெய்வத்திற்கு சென்று வந்தது, அல்லது அப்பன் முருகனை காணச் சென்று வந்தது என்று தெய்வத்தை காணச் சென்று வந்த விஷயத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், தெய்வத்தை கண்டதாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். அதாவது தெய்வம் உன்னிடம் பேச துடிப்பதுதான் இவர்களிடமிருந்து உனக்கு கிடைக்கின்ற செய்தி. தெய்வம் தன் மனதில் கொண்ட ஆசைகளையும் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களையும் உன்னிடம் சொல்ல வருவதுதான் இந்த நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இதுவரை தாங்கிக் கொண்ட ரணங்கள் யாவும் வலிக்காமல் எல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை வலிக்காதது போல மாற்றிவிட்டது உன்னை. இது உண்மைதான், நான் இல்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நன்மதிப்போடு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா தருணங்களிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய காலம் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கான நிம்மதியை நிச்சயமாக பெற்று கொண்டாயானால் அது போதும். எதையுமே எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள். நான் வரக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையிலும் நன்மதிப்பு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சந்தர்ப்பத்தையும் உனக்கான தேவைகளையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டேன். இனிமேல் என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல மாற்றத்தை என் பிள்ளை காண தயாராகிவிட்டாய். பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ தயாராகிவிட்டாய். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். என் குழந்தையே, சில தருணங்கள் எல்லாமும் மீண்டும் வராதா என்று நாம் எதிர்பார்த்து நிற்போம். சில தருணங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்காதா என்பதனை நாம் நிச்சயமாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் நீ எதிர்பார்க்கின்ற அழகிய நாட்களும் அழகிய தருணங்களும்
இனி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் வரக்கூடிய நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நின்று வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நீ எதிர்பார்க்கும் எல்லா நன்மைகளும் இனி எப்பொழுதும் உன்னை தொடரட்டும். பௌர்ணமி நாளில் தெய்வத்தை சந்தித்த ஒருவரினுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமான சந்தோஷத்தை அது உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நன்மதிப்போடு நீ வாழ கற்றுக்கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளை பின்தங்கி விடாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எல்லாமும் முடிந்து விட்டதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எல்லா இடத்திலும் உன் தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி வருகிறது என்பதனை மறக்காதே. நிச்சயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். ஒருவரின் குணம் சரியில்லை என்று தெரிந்து கொண்டால் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லை என்றால் அவர்களினுடைய தரத்திற்கு உன்னையும் அவர்கள் மாற்றி விடுவார்கள். எதையுமே சிந்தித்து நீ செயல்படத் தொடங்கு, அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பது உனக்கு எல்லாவற்றிலும் மிகுதியான மன நிறைவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையினுடைய உண்மையான அன்பை இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்ல உதவும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி வந்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே. உன்னுடைய நம்பிக்கை இனி எப்பொழுதும் உனக்குள் நின்று உனக்கான நல் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தெளிவை அது நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் என்ன நினைக்கிறோம், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் எதிர்பார்க்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை காலால் மிதித்த தன் கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை நீ ஒருபோதும் கைவிடாதே. அந்த முயற்சியை நீயாகவே வடிவமைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கான நன்மதிப்பு உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்பொழுது எல்லாம் யாரிடமும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதை நிறுத்தி கொண்டார்கள் சில மனிதர்கள். ஏன் தெரியுமா? அப்படி எந்த இடத்தில் எல்லாம் இருந்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் அவர்களை அமர வைத்துவிட்டு அவர்கள் வேறு எங்கோ சென்று விடுவார்கள். உயிரும் நிலையானது கிடையாது, உறவும் நிலையானது கிடையாது. தனிமை என்ற ஒன்றை பழக்கப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தனக்கான சந்தோஷத்தை உறுதியாக பெற வருகின்ற இந்த காலம்
இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்கான சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் துணையிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு மேலும் மேலும் பெரிய சந்தோஷங்களும் மிக பெரிய ஆச்சரியங்களும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் நீங்க உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.